வாஸ்துவேத ஆய்வு நிறுவனத்திலிருந்து ஒரு இப்பொழுது மெம்பர் வந்திருக்கிறார். பிரணவ பாரதி இஸ் மை சன் ஆல்சோ. ஸோ யூ கேன் டேக் சீட் அண்ட் யூ கேன் டாக் ஆல்சோ சம்திங். ஓகே. வாங்க சார். வாங்க. சார் கொஞ்சம் சரி அப்படியே எடுங்க பாருங்க. 3 பேரும் ஆர்டர் பண்ணல. போட்டோ எடுங்க. சிற்பி கணபதி ஸ்தபதி அவர்கள் குறித்து நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அவரால் துவக்கப்பட்ட வாஸ்து வேத அறக்கட்டளை நிறுவனத்தின் சார்பாக தொன்மையான கலைகளை மீட்டுருவாக்கம் செய்யும் நோக்கத்தோடு இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற கருத்தரங்கிற்கு இந்த கலை வல்லுநர்கள், தொல்பொருள் அறிஞர்கள், மேலும் இந்த துறை சம்பந்தப்பட்ட கல்வியாளர்கள், மாணவர்கள் இன்று வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்களுடைய எதிர்காலத்திலே இந்த துறையினுடைய நுட்பமான செய்திகளை மீட்டுருவாக்கம் செய்யவும், நுட்பமாக கட்டப்பட்ட பல முற்கால ஆலயங்களையும் கலை பொக்கிஷங்களையும் பாதுகாக்கும் நோக்கோடு இந்த ஹெரிட்டேஜ் என்று அழைக்கக்கூடிய மரபு கலைகளிலே இருக்கக்கூடிய நுட்பமான செய்திகளை எல்லாம் நாங்கள் அறிவியலாகவும் அழகியலாகவும் நாங்கள் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் இது எதிர்வரும் சந்ததியினர் எவ்வாறாக பாதுகாக்க வேண்டும், இதனுடைய நுட்பங்களை எவ்வாறாக இந்த உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும், எதிர்கால தலைமுறை எவ்வாறாக இந்த மரபு கலைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் எங்களுடைய வாஸ்து வேத அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையின் மூலமாக இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கிற்கு தமிழகம், ஆந்திரம், கர்நாடகா, கேரளா மற்றும் இதர மாநிலங்களில் இருந்தெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக இத்தகையதொரு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நடத்துவதாகவும் மற்றும் பல மாதங்களிலே சிறப்பான பயிற்சி திட்டங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கங்களை எல்லாம் எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் குறிக்கோள்களை எல்லாம் வைத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மறைந்த திரு கணபதி ஸ்தபதி அவர்கள் அவருடைய வாழ்நாள் இலக்காக அவருடைய எதிர்காலத்திலே இந்த துறையை எவ்வாறாக எதிர்காலத்தில் கொண்டு செல்ல வேண்டும், இந்த துறைக்காக நாம் எவ்வாறாக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து நிறைய எங்களுக்கெல்லாம் அறிவுரைகளை எல்லாம் வழங்கி சென்றிருக்கின்றார். அவற்றையெல்லாம் எங்கள் வாஸ்துவேத அறக்கட்டளை நிச்சயமாக சிறப்பாக பணிபுரிந்து அவருடைய இலக்குகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றோம் என்று நாங்கள் நிச்சயமாக அவருடைய கனவுகளை நிறைவேற்றுவோம் என்று எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
சார் இன்னைக்கு செமினாரில் ஃபுல்லாக என்னென்ன இன்னைக்கு இன்றைய கருத்தரங்கில் இந்த துறையானது எல்லோரும் சிற்பக்கலை என்றால் நாம் ஒரு புராணத்தையும் மதத்தையும் நாம் தொடர்பு படுத்தி கொண்டு தான் நாம் மக்கள் பார்த்து வருவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த மதத்தையும் தாண்டி அறிவியலையும் நம்ம நாட்டினுடைய தொன்மையையும் அழகியலையும் கணித நெறிமுறைகளையும் எவ்வாறெல்லாம் இந்த ஆலயங்கள்லாம் கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் கண்டிப்பாக சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இன்றைய அறிவியல் எவ்வாறாக முன்னேறி சென்றிருக்கிறது என்பதை நாம் கருத்தி பார்க்கையிலே நம்முடைய தொன்மையையும் இந்த அறிவியல் வேகத்தோடு நாம் தொன்மைகளை மீட்டுருவாக்கம் செய்து எதிர்காலத்திலே நாம் தொன்மையானது எத்தனையோ அறிவியல் செய்திகளையும் ஆழ்ந்த நுட்பமான கருத்துக்களையும் இந்த துறை கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இன்று வெளிக்கொணர்வதற்குத்தான் இந்த கருத்தரங்கானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓகே.